With the divine blessings of Sri Vidya Deshatirtharu of Palimar Mata, the sacred construction of Raghavendra Swami Brindavanam has begun at Mangala Nagar, Chennai. This holy initiative, started at around 1.2 crores, invites you generous support at just 5,000 per square feet. Be a part of this spiritual journey. Donate now and receive the blessings of Sri Guru Raghavendra Swami. வணக்கம், குட் மார்னிங். எம்ஏஎஸ் ரெயின்மேன். இனிய காலை வணக்கம். இது என் தனிப்பட்ட வானிலை அனுமானம். அஃபிஷியல் ஃபோர்காஸ்ட் இந்திய வானிலை ஆராய்ச்சி மையம் மற்றும் அறிவிப்புகளை அரசின் சார் அறிவிப்புகளை பின்தொடருங்கள். நம்ம வாட்ஸ்அப் சேனலோட லிங்க்கு கீழே இருக்குது டிஸ்கிரிப்ஷனில். அதை கிளிக் பண்ணி நம்மளை கூட ஃபாலோ பண்ணுங்கள். நிகழ்நேர அப்டேட்டுகள் அதில் தொடர்ந்து கிடைக்கும். வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல்லைக்கான் தொட்டு எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைய வானிலை அனுமானத்தை பற்றி போயிடலாம். இன்றைய வானிலை அனுமானம் பொறுத்தவரையும் 5 ஜூலை 2025 உங்களுக்காக ஜார்க்கண்ட் மத்திய பிரதேசத்துக்கு இடைப்பட்ட பகுதிகள் நிலவிட்டிருக்கக்கூடிய அந்த வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியானது தொடர்ச்சியாக நீடிக்கிறது. அதே நேரத்தில் அந்த தாடி அமைப்பு ராஜஸ்தானிலிருந்து கீழே குஜராத் ஊடாக கீழே கர்நாடக பகுதிகள் வரையிலும் நீண்டிருக்கு. அதே நேரத்தில் இந்த தென்மேற்கு பருவக்காற்று ஈரமிகு காற்று அரபிக்கடலிலிருந்து மேற்கு கரையோர ஊடாக இழுக்கப்படுகிறது. ஸோ இதன் காரணமாக தென்மேற்கு பருவமழை தொடர்ந்து நீடித்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது நம்ம தெரியணும். அடுத்த ஓரிரு நாட்களில் இது இந்த அச்சானியானது இமயமலைகளை நோக்கி நகர ஆரம்பிக்கும். அந்த காலகட்டத்தில் நம்மளுக்கான பருவமழை, இந்த தென்மேற்கு பருவமழை தொய்வு ஏற்பட்டு நமக்கான வெப்பச்சலன மழை முழுவீச்சில் தொடங்கும் அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பு. அடுத்த 24 மணி நேரத்திற்கான மழை வாய்ப்புள்ள பகுதிகள் கிட்டத்தட்ட நேற்று மாதிரியான ஒரு நிலை தான் இன்றைக்கும் காணப்படும். பெரும்பாலான வட கேரள பகுதிகளில் பலத்த மழையும், மற்ற ஏனைய மத்திய தென்கேரள பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழையும் பதிவாகும். கர்நாடக பகுதிகளிலையும் கிட்டத்தட்ட நேற்று மாதிரியே தட்சிண கன்னடா, உடுப்பி, உத்தர கன்னடா, கோவா மாநிலங்களில் பலத்த மழையும், கொடகு, சிக்மகளூரு, ஷிமோகா, தாவணகரே, பெல்காம், தார்வாத் இந்த பகுதிகளெல்லாம் பார்த்திங்கன்னா மிதமான மழையும், பெங்களூரு உள்பட சில பகுதிகளில் லேசான மழை அப்படின்ற மாதிரியான பரவு இருக்கும். தெலுங்கானாவில் பொறுத்தவரையும் ஆதிலாபாத், கொமரம்பி, மஞ்சிரியால், வரங்கல் மற்றும் முல்கு இந்த பகுதிகளில் கனமழையும், ஹைதராபாத் உள்பட சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழையும், ஆந்திராவில் பொறுத்தவரையிலும் மத்திய மற்றும் வட ஆந்திர பகுதிகளில் மிதமானது முதல் கனமழையும், ராயலசீமா பகுதிகளில் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழையும் பதிவாகும். தமிழகத்தில் கிட்டத்தட்ட நேற்று மாதிரி தான் நீலகிரி, வால்பாறை பகுதிகளில் மிதமான மழையும், மற்ற ஏனைய மாவட்டங்கள் நேற்று ஒரு சில பகுதிகளாக இருந்தது. இன்றைக்கி தமிழகத்தில் ஒரு சில பகுதிகள் பரவலாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, வெள்ளூர், திருவண்ணாமலை, திருப்பத்தூர், கள்ளக்குறிச்சி ஆகட்டும், விழுப்புரம், பாண்டிச்சேரி, கடலூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், ஈரோடு, அதே மாதிரி தென் மாவட்டங்களில் சிவகங்கை, காரைக்குடி, புதுக்கோட்டை, தஞ்சை ஆகட்டும், அந்த பக்கம் டெல்டா மாவட்டங்களில் மயிலாடுதுறை மாவட்டம் ஆகட்டும், நாகை, காரைக்கால் பகுதி, இப்போக்கி தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், விருதுநகர், மதுரை, திண்டுக்கல், தேனி மாவட்டங்கள்ன்ற மாதிரி இந்த பகுதிகள் எல்லாமே பரவலாக லேசானது முதல்ல மிதமான மழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அடுத்த ஓரிரு நாட்கள் இந்த மாதிரியான நிலை நீடிக்கும். அடுத்த வாரம் புதன்கிழமைக்கு பிறகாக பரவலாக மிதமானது முதல் கனமழை பல பகுதிகளில் பதிவாக இருக்கிறது. வெப்பச்சலன மழை தொடர்ந்து நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்கு அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருப்போம். உங்களுக்கும் வானிலை பற்ற புரிதல்கள் கிடைக்கும்ன்ற நம்பிக்கை இருக்குது. லைக் பண்ணிவிட்டு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான் தொட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், பை, see you, have a nice day.